வணக்கம் நிக்கிதா. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் வாட்டாத்திக்கோட்டை அருகே உள்ள கரம்பை மில் பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு வயது பாத்தீங்கன்னா 28. லேட் பற்றை வைத்து தொழில் நடத்தி வருகிறார். இவருக்கு திருமணமான நிலையில் மனைவி கார்த்திகா, மகள் லித்திகா, ஸ்ரீ ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சரவணன் தொழிலுக்காக அதே பகுதியை சேர்ந்த சத்யராஜ், ஐயப்பன், சுரேஷ் ஆகியோரிடம் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியுள்ளார். அவ்வப்போது கடனுக்காக வட்டியை கொடுத்து வந்துள்ளார். இருப்பினும் நேற்று முன்தினம் இரவு சரவணன் வீட்டிற்கு சென்ற சத்யராஜ், ஐயப்பன் இருவரும் 10 லட்சம் ரூபாய் வட்டி தர வேண்டும், இல்லை என்றால் கடையை எளிதில் தந்துவிடு என்று மிரட்டி உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சரவணன், அவரது மனைவி கார்த்திகா இருவரையும் தரைக்குறைவாகவும் பேசியுள்ளனர். இதனால் மனமுடைந்த சரவணன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் சரவணனை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் சரவணன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து வாட்டாத்திக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சரவணனின் இறப்புக்கு காரணமான சத்யராஜ், ஐயப்பன் உள்ளிட்ட சிலரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என சரவணனின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து சரவணனின் மனைவி மற்றும் உறவினர்களிடம் போலீசார் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசேன்.